வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய், பிரபுதேவா, பிரசாந்த், மோகன்லால் அப்படின்னு சொல்லிட்டு பல நட்சத்திரங்கள் நடிப்புல வெளியான கோட் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபேமிலி காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போய்கிட்டு இருக்க விஜயோட வாழ்க்கையில தன் மகனை இழந்துடுறாரு. இழந்த மகனை திரும்பவும் இன்னொரு நாட்டுல பார்க்கும்போது சந்தோஷம் அடைகிறாரு. ஆனா அவரு வில்லனோட கேங்ல இருக்காரு. பட் அந்த வில்லங்க கிட்ட இருந்து தன் மகனை காப்பாத்தி இந்தியா கூட்டிட்டு வர விஜய்க்கு தெரியாது தான் கூட்டிட்டு வர்றதே வில்லனை தான் சொல்லிட்டு. சோ இதுக்கு அப்புறம் கதைக்களம் எப்படி நகர்ந்துச்சு அப்படிங்கிறது தான் கோட் படத்தோட மீதி கதையுமே. மூவியோட ஃபர்ஸ்ட்லயே பார்த்தோம்னா ஃபைட் சீன் தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபைட் சீன் தான் இருக்கும். இதுலயுமே அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன் அமைச்சிருந்தாங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு பிரமாதமா இருந்துச்சு. பட் இதை பார்க்கும்போது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இந்த சீனை நம்ம பார்த்துருக்கோம்ல அப்படின்னு நமக்கு தோன்ற அளவுக்கு இருந்துச்சு. அது என்ன மூவின்னு பார்த்தோம். ஹாலிவுட் மூவில மிஷன் இம்பாசிபிள் அப்படிங்கிற மூவியோட இன்ட்ரோடக்ஷன் சீன் மாதிரியே இருக்கும். அண்ட் அதோட மியூசிக்கு கூட மாத்தாம போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து நமக்கு டச் ஆனிச்சு. இந்த படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா அது புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வில்லன் நம்ம அடியோட அழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ரிப்பீட். இந்த மிஷனை நல்லபடியா முடிச்சுட்டு வில்லனையும் நம்ம அழிச்சிட்டோம். அதாவது மோகன் தான் வில்லன் இதுல. வில்லனையும் நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானுக்கு, அதாவது அடுத்த மிஷனுக்கு ரெடி ஆகி கேங் போயிட்டு இருக்காங்க. அண்ட் மோகன் சாக மாட்டாரு. அவர் மறைமுகமா இருந்து எந்த மாதிரி எல்லாம் பழி வாங்குறாரு அப்படிங்கறத வந்துட்டு நீங்க தியேட்டர்ல போய் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்ப பார்த்தோம் அப்படின்னா கோட் படத்துல வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரலன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வந்திருக்கு. பட் இருந்தாலும் போன மூவி மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா மக்கள் எப்பவுமே வந்துட்டு நம்ம ரசிகர்கள் எப்பவுமே பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவே எதிர்பார்ப்புகளோட வந்து நம்ம தியேட்டருக்கு போவோம். இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த மூவியுமே கோட்டு கொடுத்த நிறைய எக்ஸைட்டிங் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள்ல வந்துட்டு ஓகே கோட் படம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் போனோம். பட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை ஒருபடி அதிகமாவே பூர்த்தி பண்ணியிருக்காரு டைரக்டர் வெங்கட் பிரபு அப்படின்னு தான் சொல்லணும். எப்பவும் வழக்கமான ஒரு விஜய் மூவியா இல்லாம கொஞ்சம் மாறுபட்ட கதைக்களத்துல மாறுபட்ட விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு டைரக்டர். அண்ட் ஏவி மூலமா வரக்கூடிய விஜயகாந்த் சாரா இருக்கட்டும், எப்படி சொல்லணும் அப்படின்னா விஜய் வந்து விஜயகாந்த் ஸ்டைல வந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருந்துச்சு. ஏ சீன் வந்து புதுசா இருக்கிறதுனால அதுல வந்து வந்திருக்க விஜயும் இருக்கட்டும் விஜயகாந்தா இருக்கும் அப்படியே இருந்தாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விஷுவல் ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபேமிலினா இப்படிதான் இருக்கும், ஒய்ஃப்னா இப்படிதான் இருப்பாங்க, ஹஸ்பண்ட்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு கதைக்களத்தை கொடுத்திருக்காரு. அண்ட் ஸ்னேகாவோட ரோல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸ்னேகா அண்ட் லைலாவை வந்துட்டு லாங் டைம்க்கு அப்புறமா ஒரே மாதிரி ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கும்போது இன்னுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தோம்னா வேலையை காட்டி வந்து ஃபேமிலியை டூர் கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறதும் வந்துட்டு சிங்கம் படத்துல சூர்யா பண்ண விஷயத்த வந்து ஞாபகப்படுத்துனுச்சு. அண்ட் படத்துல நடிச்சிருக்க பிரபுதேவா, பிரசாந்த், லைலா இவங்க எல்லாருமே தனக்கான பங்களிப்பு அழகா கொடுத்திருக்காங்க. நடனத்துல பிரசாந்த், பிரபுதேவா பத்தி சொல்லவே வேணாம். அண்ட் பிரசாந்த் நீண்ட இடைவெளிக்கு பிறகு செம்மையான ஒரு குத்தாட்டம் போட்டிருக்காரு. 3 பேரையுமே திரையரங்குல பார்க்கும்போது நடிப்பா இருக்கட்டும், நடனமா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தவங்க மிஞ்சினதே கிடையாது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்பா ரோல்ல விஜயா இருக்கட்டும், தான் அப்பா எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரத்த பாசம் அண்ட் எல்லாத்தையுமே வந்து அழகா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் வில்லனா வரக்கூடிய விஜய் வந்து சும்மா மிரட்டி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். வில்லத்தனத்துல விஜய மிஞ்ச யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் மிரள விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரையில ஃபேமிலி, காமெடி, ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு. இதுல செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா அடுத்தடுத்து கொலைகள், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அப்படின்னு ரொம்பவே வெறுவெறுப்பா அதிரடியாவும் மூவ் பண்ணிருக்காங்க மூவிய. இதுவரையில வந்துட்டு ஒரு ஹீரோவா மக்கள் மனசுல இடம் பிடிச்ச விஜய் இந்த மூவில வில்லனா தனக்கு என ஒரு தனி இடத்தையும் பிடிச்சிருக்காரு. வில்லனா விஜய் பண்ணக்கூடிய அலப்பறைகள், அட்ராசிட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல காமெடிகள் அதெல்லாம் கலந்து கொடுத்திருக்க விதம் இருக்கு இல்லையா, அது ஒரு வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்கு. அண்ட் நம்ம பிரேம்ஜி பத்தி கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இல்லையா. பிரேம்ஜி வர இடம் எல்லாம் வந்து காமெடிக்கு பஞ்சமே இல்லை. அரசியல் கலந்த நகைச்சுவையை சொல்லியிருக்காரு இல்லையா, அது வந்துட்டு எதிர்கால இளைஞர்களுக்கு வந்து எதையோ ஒரு விஷயத்த மறைமுகமா சொல்ற மாதிரி இருந்துச்சு.
ஒரு 2-3 சீன்ல யோகி பாபு வந்திருந்தாலும் காமெடிக்கு பஞ்சம் இல்லாம தனக்கான கோலை அழகா போட்டுட்டு போயிருக்காரு. அதுவும் விஜய்க்கு ஈக்குவலா பண்ணும்போது 2 பேரோட காம்போ வந்து செம்மையா இருக்கு. இது நம்ம சொல்லி ஆகணும். அதுலயும் பார்த்தோம்னா நேரு, போஸ், காந்தி அப்படின்னு சொல்லிட்டு தேச தலைவர்கள் பேரெல்லாம் வச்சு ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த காமெடியும் பார்க்கறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் சொன்னாங்க விஜய் இல்லாத இடம்லாம் வெறுமனையே பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கிடையவே கிடையாது. விஜய் இல்லாத சீன்லையும் பிரசாந்தா இருக்கட்டும், பிரபுதேவாவா இருக்கட்டும், அந்த இடத்துல அவங்க ஹீரோவுக்கான மதிப்பை செகண்ட் ஹீரோவா இருந்தாலும் கூட அதுக்கான கதைக்களத்தையும் மக்களை எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம், தன்னோட ப்ரெசன்டேஷனை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத அழகாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால எந்த இடத்துலையும் லேக் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரலையுமே நமக்கு லேக் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் அதிகமா நம்ம எப்படி நினைச்சோம் அப்படின்னா அது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா ட்விஸ்ட் வர்றது வேற லெவல். அண்ட் இந்த விஷயம் வந்து வில்லனா வரக்கூடிய மகன் வந்துட்டு லவ் இருக்கு இல்லையா, ஸோ லவ் வந்து இந்த அளவுக்கு சொல்ல முடியுமான்னு தெரியல. அதுவும் வந்து குணாபாணியில வந்துட்டு அவர் பாடிக்கிட்டே பண்ற விதம், பாடிக்கிட்டே அந்த பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொந்தரவு, வலி, நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பட் குணா காதலை வந்து இது கூட கம்பேர் பண்ணி ஒரு காமெடியாவும் பிளஸ் ஒரு சீரியஸாவும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. அதை கண்டிப்பா நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா அப்படிங்கிறது உங்களுக்கே புரியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். விஜயோட நடிப்பை ரசிக்கவும் செய்யும், அதே நேரத்துல அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா அதுல நடிச்ச எல்லாருமே தனக்கான விஷயங்களை கரெக்டா பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனாலேயே மேபி வந்து படம் ரொம்பவே அழகா வந்திருக்கு. அண்ட் விபி சாரோட படம் அப்படின்னாலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்யும். இந்த படத்துல வந்து அடுத்து வரக்கூடிய படத்துக்கான எதிர்பார்ப்பை இன்னுமே எகிர வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட இசை வந்துட்டு மக்கள் மனசுல எப்பவுமே தனி இடம் பிடிச்சிருக்கும். இந்த படத்துல அதை விட ஒருபடி அதிகமாவே இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். இசையில வந்து எல்லாருமே மயக்கிட்டாரு. சண்டை காட்சிகள், இசை, காமெடி ரோல் அப்படின்னு எல்லாமே ரொம்பவே 3 hours போனதே தெரியாத அளவுக்கு அழகா கூட்டிட்டு போயிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு சீனுக்கு மட்டும் சிவகார்த்திகேயன் வந்திருந்தாலும் கூட அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த ஆடியன்ஸ்க்கு கரெக்டா மறைமுகமா சொல்லிட்டு போயிட்டாரு. ஓகே, இவ்வளவு பெரிய நடிகர் பட்டாளத்துக்கும் இடையே ஒரு வில்லனா வந்த மோகன் வந்து விஜய மிரள விட்டுருக்காரு. கண் கூட பார்க்காம விஜய் வில்லனை மிரள விட்டுருக்கிறதும் இன்னுமே அற்புதமா இருந்துச்சு. படத்துல அங்கங்க கில்லி படத்தோட சீன்ஸ் எல்லாமே எட்டி பார்த்துச்சு. அண்ட் மகன் கிட்டையா இருக்கட்டும், அப்பா கிட்டையா இருக்கட்டும், அங்கங்க கில்லி வந்து தென்பட்டாங்க. கில்லி படம் தென்படும் போது கில்லி பாடல் நாயகி நம்ம த்ரிஷா வராம இருந்தா நல்லா இருக்காது இல்லையா. மஞ்சள் புடவை நாயகி த்ரிஷா வந்து ஒரே ஒரு பாடலுக்கு நடனம் ஆடி ரசிகர்களை அசர வச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனல் டச்ல வந்துட்டு தோனி 6 போட்டு வெற்றியை கொடுத்துட்டாரு. அண்ட் மொத்தத்துல வந்துட்டு கோட் படம் ஒரு கோட் போடாத காந்தியோட வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும்.